அடுத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. பிளாஸ்டிக் தடை உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பாக பொய்யான அறிக்கை தாக்கல் செய்ததாக கூறி நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், பிளாஸ்டிக் தடை உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் பொய்யான அறிக்கையை தாக்கல் செய்ததாக உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறதே, அவங்க பொய்யான அறிக்கையை தான் தாக்கல் செய்தார்கள் என்பது எப்படி தெரிய வந்தது? வழக்கு தொடர்பான முழு விவரம் என்ன? வன பாதுகாப்பு மலைவாச தலங்கள் தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது நீலகிரியில் பிளாஸ்டிக் தடை உத்தரவு அமல்படுத்தியது, தானியங்கி குடிநீர் விநியோக மையங்கள் அமைத்தது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் 93 மையங்களும் செயல்பட்டு வருவதாக கூறப்பட்டிருந்தது. இந்த மையங்களும் செயல்படவில்லை என தெரிவித்த நீதிபதிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான அறிக்கையை தாக்கல் செய்துள்ளதாக கூறி அவருக்கு கண்டனம் தெரிவித்தனர். மேலும் இ பாஸ் நடைமுறை முறையாக அமல்படுத்தப்படவில்லை என்றும் வாகனங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும்படி உத்தரவிட நேரிடும் எனவும் நீதிபதிகள் எச்சரித்தனர். நீதிமன்ற உத்தரவை மீறி பிளாஸ்டிக் பொருட்களுடன் பேருந்துகள் நீலகிரிக்கு அனுமதிக்கப்படுவதாகவும் அது தொடர்பாக எந்தவித சோதனைகளும் நடத்தப்படுவதில்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். மாவட்ட ஆட்சித்தலைவரின் அறிக்கை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் முறையான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அன்றைய தினம் விசாரணையின் பொழுது நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் காணொலி மூலம் ஆஜராகவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.